நெகேமியா என்ற யூதன் சூசான் அரண்மனையில் அர்தசஷ்டா என்ற ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அவன் சூசான் அரண்மனையில் இருந்தாலும் யூதேயாவில் உள்ள தன்னுடைய ஜனங்களை பத்தி, அங்குள்ள தேவனுடைய ஆலயத்தை பத்தியும் அக்கறையுடைய மனுஷனா இருந்தான். அதனால எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது அப்படிங்கிற செய்தி கிடைச்ச உடனே தேவனை நோக்கி மன்றாடுறான். ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்னைக்கு உமது அடியாருக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்கிறாரு. அந்த மனுஷன் அர்தசஷ்டா ராஜா. நெகேமியா 1:11 இது கூறப்பட்டிருக்குது. அதுக்கு பின்னாடி அர்தசஷ்டா ராஜா கிட்ட இதை பத்தி நெகேமியா பேசுறதுக்காக போறாரு. அப்போ நெகேமியா ராஜாவின் வேலையை செய்யும் சாதாரண ஒரு பணிவிடைக்காரன் தான். ஆனா இவ ராஜாவுக்கிட்ட கேட்குற காரியங்களை கவனிச்சு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்குது. எந்த ஒரு ராஜாவும் நெகேமியா கேட்குற சலுகைகளை நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ காரியத்தை நெகேமியா கேட்குறான். முதல்ல அவன் ராஜா கிட்ட கேட்குறான், என்னுடைய சொந்த தேசத்துக்கு நான் போய் வர்றதுக்கு எனக்கு லீவ் வேணும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கப்புறம் நதிக்கு அப்புறத்துல இருக்கிற தேசாதிபதிகள் தன்னை வழிவிட்டு அனுப்ப லெட்டர் வாங்கி தரணும் அப்படின்னு கேட்குறான். அது மட்டும் இல்ல, அதுக்கு பின்னாடி தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் தான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை தரும்படி கேட்குறான். இவைகளை கேட்கும்போது ராஜா கோபப்படவே இல்லைங்க. அதுக்கு மாறா ராஜா நெகேமியா கேட்ட அத்தனையையும் அவனுக்கு கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்ல, அவனோடு கூட இராணுவ சேர்வைக்காரரை அனுப்புறாரு, குதிரை வீரரை அனுப்புறாரு. இது எல்லாமே ஆச்சரியமா இருக்குது. இது எப்படி சாத்தியமாயிற்று அப்படின்னு பார்க்கும்போது அவன் தேவனுடைய தயவுள்ள கரம் அவன் மேல் இருந்ததுனால அது சாத்தியமாயிற்று. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி நெகேமியா 2:8 நெகேமியா சொல்றத நம்ம பார்க்குறோம். ஆமாங்க, தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியாவின் மேல இருந்ததுனால இத்தனை காரியமும் நெகேமியாவுக்கு சாத்தியமானது போல நம்ம தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்களா இருந்தோம்னா நம்ம தேவன் கிட்ட விண்ணப்பிக்கும் காரியங்களை தேவன் நமது அருகில் இருக்கிற மனுஷங்க மூலமா கிடைக்கும்படி செய்வார். தேவனின் தயவை கிடைக்க பெற்ற மனிதன் நிச்சயமாக மனிதருடைய தயவையும் பெற்றுக்கொள்வான்.